ஏசாயா 58:11 வாக்கியம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு வாக்கு தத்துவம். இந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தையின் மீது இந்த வார்த்தை நம் வாழ்விலே நடக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை பிறக்கும். இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை நிறைவேறினால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்போம் என்பதை நம்மால் உணரக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தையின் வழிநடத்துதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நடத்துவார் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஆண்டவர் நித்தமும் எல்லா பொழுதிலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று திருமறை சொல்லுகின்றது. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா 91வது சங்கீதத்துல இந்த உலகத்துல பகல் மத்தியானம் சாயங்கால வேளை இரவு வேளை எல்லா நேரங்களிலும் நமக்கு எதிராக ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. இருளிலே அம்புகள் இருக்கிறது, கொள்ளை நோய்கள் இருக்கிறது, மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரங்கள் இருக்கிறது, பயங்கரங்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், எல்லா பொழுதிலும் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த புதிய மாதத்துல வருகின்ற அனைத்து நாட்களிலும் அனைத்து பொழுதுகளிலும் ஆண்டவர் சொல்றாரு, நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில எவ்வளவு வார்த்தைகள் அடங்கியிருக்கு தெரியுமா? நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை அடங்கியிருக்கிறது. நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னுடைய குறைச்சல்கள் எல்லாவற்றையும் நீக்குவேன் அப்படிங்கிற வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது இல்லையா? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு நேராக நடத்தி சென்று அமர்ந்த நீரோடைகளிலே என் தாகம் தீர்க்கிறார். அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்தையும் அவர் கவனித்துக் கொள்ளுகிறார் என்றல்லவா அர்த்தம். இங்கே திருமறையில சொன்ன வார்த்தை நித்தமும் உன்னை நடத்துவார் என்று. ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் நடத்தும் போது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவர் எப்படி நடத்துவார்? ஆண்டவர் இருந்தாலே, நம்மோடு கூட இருக்கிறார் என்றாலே அதுவே அளவற்ற ஆசீர்வாதத்தின் அடையாளம். அவர் இருக்கிறார் என்றால் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர் எப்படி இருப்பார்? சங்கீதம் 32:8 சொல்லுகின்றது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் நம்மை நடத்துகிறார் என்றால், ஆண்டவர் நம்மை நடக்க செய்கிறார் என்றால் திருமறையில சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராய் நின்று வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க, எல்லா ஆலோசனைகளையும் சரி என்று நம்மால் ஏற்கவும் முடியாது, எல்லா ஆலோசனையும் தவறென்று புறந்தள்ளவும் முடியாது. எது சரி எது தவறு என்று நாம் ஆலோசனைகளை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அநேக நேரங்கள்ல குழம்பி போய் கிடக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பேன். அப்போ சரியான ஆலோசனைகளை நீ பெறுவாய், சரியான ஆலோசனைகளை பெற்று அதன் வழி நடப்பாய். ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அவ்வளவு குழப்பங்கள் வருகின்றது. ஒரு ஊருக்கு நம்ம கிளம்ப போறோம் அப்படின்னா அவ்வளவு குழப்பங்கள் வருகின்றது. எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக நமக்குள்ளாக ஏராளமான எண்ணங்கள் தோன்றி தோன்றி அநேக நேரங்களிலே நாம் குழப்பம் அடைகின்றோம். கடைசியில் ஏதோ ஒன்றை எடுத்து செய்கின்றோம். சில நேரங்களிலே தோல்வியாய் முடிகின்றது. நாம் நம்மை நாமே நொந்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆலோசனை கர்த்தராய் நான் உன்னோடு கூட வருவேன். ஆலோசனை கர்த்தராய் அவர் வந்தால் திருமறையில சொல்லப்பட்டிருக்குது, வழி எதுவே இதிலே நடவுங்கள் என்கின்ற சத்தத்தை உங்கள் காதுகள் எப்பொழுதுமே கேட்கும் என்று சொல்லி, வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்ற வார்த்தை உங்கள் காதுகளுக்கு பின்னால் ஒலித்து கொண்டே இருக்கும். அன்புக்குரியவர்களை,
ஆலோசனை கர்த்தராய் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகின்றார். அது முக்கியமான காரியம். மனுஷர்கள் நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. அகித்தோப்பேலின் ஆலோசனையை ஆண்டவர் அபத்தமாக்கினார் என்று திருமறை சொல்லுகின்றது. நீ உன் சுய புத்தியை சார்ந்து இராதே என்று திருமறை சொல்லுகின்றது. அப்படி என்றால் சுய ஆலோசனையும் தவறுக்கு நேராக வழி நடத்தும், மனிதனின் ஆலோசனையும் தவறுகளுக்கு நேராக வழி நடத்தும். இறைவனின் ஆலோசனையே நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனுக்கு நேராக நம்மை வழி நடத்தும். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி அன்றைக்கு லோத்தின் மனைவியை பார்த்து ஒரு ஆலோசனை சொன்னார். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அவருடைய ஆலோசனைகள் என்றைக்குமே ஜீவன் உள்ளவைகள். அவருடைய ஆலோசனைகள் அழியாத வாழ்விற்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடியவைகள். அன்புக்குரியவர்களே, இறைவன் சொல்லுகின்றார், ஆலோசனை கர்த்தராய் நான் உன்னோடு கூட வருவேன். ஆலோசனை கர்த்தர்னா நீங்க இன்னொன்னு யோசித்து பாருங்க. இன்றைக்கு உலகத்துல தீர்மானங்கள் எடுக்கும் போது நம்ம யாருமே கவனிப்பதே கிடையாது. இன்னொருவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதற்கு கூட குடும்பத்தில் கூட 4 பேர் இருக்கின்ற 2 பேர் இருக்கின்ற குடும்பத்தில் கூட இன்னொருவரின் ஆலோசனை கேட்போம் என்கின்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆலோசனை அப்படின்னாவே அந்த இடத்துல 2-3 பேர் கூடி இருப்பது அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, நான் உன்கிட்ட ஆலோசனை செய்வேன், நான் உன் கூட இருந்து உன்னோட பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு தனிமையான வாழ்வில் கூட இறைவனுடைய ஆலோசனை என்பது அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையை அல்லவா தருகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராய் நின்று நம்மை வழி நடத்துவார். அது மட்டும் கிடையாது. நீதிமொழிகள் 4:11-12 வசனங்களை வாசிங்களேன். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன், நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் பெற மாட்டாய். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை செவ்வையான பாதைகளில் நடத்துவேன். அந்த பாதைகளிலே நீ செல்லும் போது நீ நடந்தாலும் நீ ஓடினாலும் உனக்கு எந்த சேதமும் வராது என்று சொல்லுகிறார். நம்ம சில நேரங்கள்ல கொஞ்சம் லகுவாக நடந்து செல்லுகின்றோம். ட்ரெயின் வண்டி எடுக்க போறாங்க, நம்ம ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் நுழைகிறோம். வண்டியை எடுப்பதற்குரிய அந்த அறிவிப்பு வந்து விட்டது. உடனே என்ன பண்ணுவோம்? வேகமா நம்முடைய நடையினுடைய வேகத்தை கூட்டுவோம், சில நேரங்கள்ல ஓடுவோம். வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல நம்மை மெதுவாய் நடக்க செய்யும், சில நேரங்கள்ல வேகமாய் நடக்க செய்யும், சில நேரங்கள்ல ஓட செய்யும். இதுதான் வாழ்க்கை, நம்மை தீவிரமாய் மாற்றும். ஆண்டவர் சொல்றாரு, நான் நீ நடப்பதற்கோ ஓடுவதற்கோ ஏற்ற விதத்திலே உன் பாதைகளை செவ்வைப்படுத்தி விட்டேன், செவ்வையான பாதைகளிலே நான் உன்னை நடத்துகிறேன். எனவே நீ நடப்பதற்கோ ஓடுவதற்கோ நீ கவலைப்படாதே, நீ ஒருபோதும் இடறி விட மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேகமா போகும்போது இடறி விழுந்து விடுவோமே அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு தேவையில்லை. அவரே தாங்குகிற கர்த்தர், அவரே நடத்துகிற கர்த்தர். அவர் சொல்றாரு, செவ்வையான பாதையை உண்டு பண்ணி இருக்கிறேன். செவ்வையான பாதை. இந்த புதிய மாதத்திற்குள்ள நீங்க போக போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல செவ்வையான பாதையில நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய வழிகளை குறித்த கவலைகள் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் அதை செவ்வைப்படுத்துவார். தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார் என்று மீகா தீர்க்கன் சொல்லுகிறார். தடைகளை தகர்க்கிறவராய் அவர் நமக்கு முன்பாக செல்லுவார். பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராய் அவர் முன்பாக செல்வார். அவர் வனாந்திரங்களிலே வழிகளை உண்டாக்குகிறவராய் நமக்கு முன்பாக செல்வார். ஆழிகளிலே வழிகளை உண்டாக்குகிறவராய் நமக்கு முன்பாக செல்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து அந்த ஆழத்திலே நடப்போம் என்று தீர்மானித்திருக்கவே மாட்டார்கள். அவர்கள் வழியிலே செங்கடலை கண்டவுடன் அவர்கள் பயந்தார்கள். ஆனாலும் நம்பிக்கையோடு முன்னே செல்ல செல்ல செங்கடல் அவர்களுக்கு வழி திறந்து கொண்டே இருந்தது. ஆழங்களிலே நடக்க பண்ணினார். அன்புக்குரியவர்களை, அவர் நடத்துதல் அனாதியானது, அவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது. அவர் சொல்லுகின்ற செய்தி என்னன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாதையை செவ்வைப்படுத்தி விட்டேன். நீங்க அந்த இடத்துல சிக்கிக்கொள்வோம் என்று நீங்க நினைக்காதீங்க. நான் உங்க பாதைகளை செவ்வைப்படுத்தி விட்டேன். கண்ணி இருக்குமோ நினைக்கவே நினைக்காதீங்க.
அங்கே நான் விழுந்து விடுவேனோ, கவலைப்படாதீர்கள், இடுக்கண்கள் ஒன்றும் வராது, தைரியமாக நீங்கள் முன் செல்லுங்கள். ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு சொல்றாரு. நீங்க தைரியமா நடை போடுங்கள், பாதைகள் செவ்வையாய் இருக்கின்றது. ஆண்டவர் பாதையை செவ்வைப்படுத்தி விட்டார். நீங்கள் தைரியமாய் நடங்கள். நீங்க எடுத்த காரியத்தை தைரியமா கேரி அவுட் பண்ணி கொண்டு போங்க. எதற்காகவும் நீங்க பின்வாங்காதீங்க. கலப்பையின் மீது கை வைத்தவன் திரும்பி பார்ப்பதில்லை என்று திருமறை சொல்லுகிறது. தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள், உங்களுக்கு எந்த இடுக்கண்களும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே நீங்க நடக்கின்ற பாதையில என்ன வரும் அப்படிங்கிற கவலைலாம் நீங்க படாதீங்க. ஆண்டவர் முன்னே சென்று கொண்டிருக்கிறார். அவர் முன்னே சென்று கொண்டிருப்பதனால உங்களுக்கு எந்த இடைஞ்சல்களும் வரவே வராது. பைபிள்ல சொல்லி இருக்குது, உனக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ இடறி விழுவதில்லை. அல்லேலூயா. இறைவன் நடத்தினார், எனக்கு இடுக்கண்களும் கிடையாது, நான் இடறி விழுவதும் கிடையாது. இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்கியம் இதுதான். மூன்றாவதாக யோவேல் 2:26 வாசிக்கிறேன். யோவேல் 2:26. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதிசயமாய் நடத்துகிறார். அவருடைய வழிநடத்துதல்ல புதுமைகள் காத்திருக்கிறது. நீங்க போகும்போதுதான் அதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நீங்க போகின்ற வழிகளிலே அதிசயங்களை உங்களால் பார்க்க முடியும். அதிசயங்களை எப்படி பார்க்கிறது? தாவீது நடந்து போகின்ற வழிகளில் எப்படி அதிசயம் வந்துச்சு அப்படின்னா, தாவீது நடந்து போகின்ற வழிகளில் கரடி ஒரு முறை வந்துச்சு, சிங்கம் ஒரு முறை வந்துச்சு. கரடிகளும் சிங்கங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அதிசயம் என்ன என்றால், ஒரு சிறுவன் அந்த கரடியையும் சிங்கத்தையும் மேற்கொள்ளுவான். கோலியாத் வருவார், கோலியாத்தை மேற்கொள்ளுவார். நீங்க அன்புக்குரியவர்களே, கவலையே பட தேவையில்லை. எப்பொழுதுமே நமக்கு எதிரான சத்துருக்கள் வருகின்ற பாதையில் அது போய்கொண்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் தோல்வி அடைவதில்லை. நீங்கள் ஜெயம் எடுத்து சென்று கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகி கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதிசயமாய் நடத்துவேன், அதிசயமாய் நடத்துவேன். அதிசயமாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். எகிப்தில் நடந்தது போல நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றல்ல மீகா தீர்க்கன் சொல்லுகிறார். எகிப்தில் நடந்தது போல அதிசயங்களை காண பண்ணுவார். எவ்வளவு அதிசயங்கள் நம்முடைய ஜனத்திற்காக ஆண்டவர் நிறைவேற்ற காத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையிலேயே அதிசயங்கள் உண்டாகும். பார்த்துக்கொண்டு இந்த புதிய மாதத்துல அதிசயங்களினால் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அதிசயம் வேண்டும், எங்களுக்கு ஒரு அதிசயம் வேண்டும். உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி மனோவா கேட்கிறார். அப்பொழுது தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை, நாமம் அதிசயம். அதிசயம். உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய பெயர் என்ன அப்படின்னு போது அதிசயம். இந்த அதிசயத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப கவலையில இருப்போம். ஆனா நம்மை அறியாத ஒரு தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து நம்மை முழுவதுமாக ஆற்றி தேற்றி கொண்டிருக்கும். அது அதிசயம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மழை போல வரும், திடீர்னு பார்த்தா அவைகள் விலகி போயிருக்கும் பனியை போல. அதிசயம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அதிசயங்களை நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும் போது நம்மை சமாதான பாதையிலே வழிநடத்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றல்லவா அங்கே பாடுகின்றார்கள். சமாதான பாதையினை வழிநடத்த அருணோதயமாய் ஆண்டவர் தோன்றுகிறார். இதெல்லாம் அதிசயம் அல்லவா? ஆண்டவர் இந்த உலகத்திலே தோன்றி வந்து இன்றைக்கு நமக்கு தேவனாக இரட்சகராக இருப்பது எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம். எனவே அன்புக்குரியவர்களை, அதிசயமான பாதைகள்ல நடத்துவேன். அதிசயம் என்றால் புதுமை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. நியூ. அதிசயம் என்றால் புதுமை, புதியது. ஆண்டவர் அப்படி புதிய பாதைகளை, இதுவரை கேள்விப்பட்டிராத நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், இதுவரை கேள்விப்படாத ஒன்று. சொல்றாங்க இல்லையா, எல்லா மனிதரும் ருசி நிறைந்த ரசத்தை முதலில் கொடுத்து ருசி குறைந்ததை பின்வருகிறவர்களுக்கு கொடுப்பார்கள், ஆனால் நீரோ
ருசி நிறைந்ததை எங்களுக்கு வைத்திருந்தீரே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம ஒருவேளை உலகத்தின் பார்வைகள்ல கடைசி வரிசையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அதிசயம் என்னவென்றால், நீங்கள் வரும்போதும் உங்களுக்கு ருசியுள்ளதை தருவார். அல்லேலூயா. எனவே நம்பிக்கையோடு இந்த மாதத்திற்குள்ளாக நீங்கள் அடி எடுத்து செல்லுங்கள். நாங்கள் உங்களை நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஆண்டவர் நம்மை நடத்தும் போது பைபிள் சொல்லி இருக்குது, நீங்கள் திருப்தியா இருப்பீர்கள், உங்களோட ஆத்மா திருப்தியா இருக்கும், உங்களுடைய எலும்புகள் நினமுள்ளதா இருக்கும், திடமா இருப்பீர்கள். அங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவரால் ஒரு மனிதன் நடத்தும் போது அங்க திருப்தி இருக்கும், அங்கே திடம் இருக்கும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற போல இருப்ப, உன் வாழ்க்கை திரட்சியா இருக்கும், எதுவுமே குறைச்சல் இருக்காது. திரட்சினா அப்படித்தானே அர்த்தம், எல்லாம் நிறைவா இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை நடத்தினால் உனக்கு திருப்தி உண்டாகும், நான் உன்னை நடத்தினால் அது உனக்கு திடம் உண்டாகும், நான் உனக்கு நடத்தினால் உனக்கு திரட்சி உண்டாகும், உன் வாழ்க்கையில நன்மைகளின் திரட்சி உண்டாகும். ஆண்டவர் தாமே இம்மாதத்திலே இவ்வாக்கியத்தின்படி நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.